ஹலோ கைஸ். இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் தி எண்ட் ஆஃப் தட். அப்புறம் நம்ம போன பார்ட்லேயே ஒரு வில்லேஜை கண்டுபிடிப்போம். இந்த பார்ட்டில் நம்ம அந்த வில்லேஜை தான் லோட் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெட் ரீஸ் பண்ணலாம் செட் பண்ணிட்டு அந்த இடத்த நம்ம பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பேஸாக மாற்ற போகிறோம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா வீட்டையும் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மிங்க்கு தான். ஃபார்மிங்க்கு ரொம்பவே உதவும் வீட்டு. இதை வச்சு தான் மாடு ஆடு மாட்டு பண்ணை தொழுவம்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காய்ஸ். அப்புறம் காய்ஸ் நீங்கள் இந்த லூட்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாச்சும் மிச்சம் வச்சுட்டு போங்க காய்ஸ். இந்த மாதிரி நட்டி விட்டு போயிருங்க. ஒரு வேளை நீங்கள் கீழே விழுந்து செத்து போயிட்டீங்க, சாம்பி அடித்து செத்து போயிட்டீங்க, உங்கள்கிட்ட ஒரு லூட்டு கூட இல்லைன்னா இங்கே வந்து கொஞ்சமாச்சும் பேக்கப் எடுத்துக்கலாங்க காய்ஸ். அதுக்காகத்தான். அப்புறம் மேலேருந்து கீழே போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ இருக்குது. இந்த பொட்டேட்டோவும் கலெக்ட் பண்ணிவிட்டு காய்ஸ் மறுபடியும் நம்ம தான் திருப்பி நட்டு வைக்கணும்னு பார்த்தா அங்கே பாருங்களேன், வில்லேஜரே மறுபடியும் நட்டி வச்சிட்டியா. கிடச்சதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் காய்ஸ். சரி எப்படியே வில்லேஜர் வீட்டிலலாம் லூட் அடிக்கலான்னு பார்த்தா ஒரு செஸ்ட்டு கூட இல்லை காய்ஸ். பையனுங்க பண்ணிக்கு என்ன வேணும் காய்ஸ்? அதோடய ஃபுட்டு எனக்கு வேணும். வாங்க இந்த வீட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இந்த வீட்லேயும் எதுவும் இல்லை. இப்படி இங்கே பார்த்தா பிளாக் ஸ்மித்தர் வீடு. சரி வாங்க இந்த வீட்டில் எது கிடைக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காய்ஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுறதுலேருந்து தான் இங்கே என்ன கிடைக்க போகுதுன்னு தெரிய போகுது. வாங்க பார்த்துடலாமா? நல்ல பொருளாக கிடச்சிரு போடு காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா அயன் ஆர்மரு, அயன் ஹெல்மெட்டு, பேண்ட்டு, ஒரே ஒரு அயனு, அப்புறம் 5 பிரெட்டு கொடுத்துருக்கானுங்க, ஒரு பண்டல் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் நம்ம இன்வென்ட்ரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்பலாம். அப்புறம் காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நைட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டோம். உங்களை பார்க்குறேன் காய்ஸ். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா பக்கத்துலேயே செஸ்ட்டு, அதில் பம்கின் சீட்ஸும் கொஞ்சம் வுட்டும் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம. அப்புறம் காய்ஸ் நான் ஒரு மாடு போட்டிருக்கேன் குயிக் கிராஃப்ட்டுன்னு. அங்கே பார்த்தீங்களா கீழே காமிக்குது ஃபாஸ்ட் லோட் ஆஃப். அப்புறம் அது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி சீக்கிரமாக லூட் எடுக்கவும் அப்புறம் சீக்கிரமாக கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் கைஸ். நான் கிராஃப்டிங் டேபிள் போட்டேன்னா அதில் காமிக்கும் பாருங்கள் அம்புக்குறியாட்டேன். அப்புறம் பக்கத்தில் நிறையா கோல்லாம் இருந்துச்சு கைஸ், அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கைஸ் இந்த சைடு பார்த்தா இங்கே பாருங்கள் மூணு வீடு இருக்குது. இதை நான் பார்க்கவே இல்லையே, வாங்க போய் பார்ப்போம் ஏதாச்சும் லூட்டு கிடைக்குதானே. இந்த ஃபஸ்ட்டு வீட்டில் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை கைஸ். மேலே ஒரு ஏணி போட்டிருக்கானுங்க. இங்கே பார்த்தா செஸ்ட் இருக்குது. இதில் என்ன இருக்குது? விற்று போன 4 பேப்பர் வச்சுருக்கானுங்க கைஸ். இதுக்கெல்லாம் ஒரு செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சு வேஸ்ட்டு கைஸ். அப்புறம் கிடைக்கிற பேர் என்னது கிடைக்கிற செஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க கைஸ். எவன் போய் கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்குது வுட்டெல்லாம் எடுத்து. இங்கே பார்த்தா 2 வீடு இருந்துச்சு ஒட்டி. இங்கே பார்த்தீங்களா கைஸ் மேலே இது இருங்க காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்களா புக் ஷெல்ஃபு. அப்போ காய்ஸ் இதுக்கு மேலே நம்ம மேலே ஒரு வீடு பார்த்துட்டு இருந்தோம்ல, அங்கேயும் புக் ஷெல்ஃப் இருக்குமா? இதே மாதிரி ஒரு வீடு பார்த்தோம்ல காய்ஸ். சரி வாங்க போய் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நேர்லேயே. இதுதான் காய்ஸ் அந்த வீடு. வாங்க உள்ளே இருக்கான்னு போய் பார்ப்போம். பார்த்தா இருக்குது. எப்படியெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா வில்லேஜர்ஸு புக் ஷெல்ஃபை. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நாக்கு தள்ளிடுங்க கைஸ். அதனால தான் எடுக்கிறோம் நம்ம. எதுக்குன்னு சில பேருக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு டைவை போட்டு கீழே போனால் இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு கைஸ். அது நான் காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் இந்த பச்சை வில்லேஜர் இருக்கானா கைஸ், நான் எப்போ பார்த்தாலும் இவனை கொண்டுருவேன். ஏன்னா இவன் வேஸ்ட்டு, இருக்கிறதே வேஸ்ட்டு. பார்த்தா அடுத்த செகண்டே காணாமல் போயிட்டாங்க. அங்கே தான் கைஸ் நின்றுட்டு இருந்தான். நான் பாடி தேடிக்கிட்டே இருக்கீங்க. அது சாலையே காணாம். இந்த சைடு ஒரு வில்லேஜர் போன மாதிரி இருந்துச்சு. அது அந்த பாட்டுக்குட்டியா? ஆமாங்க இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கான். சாகுண்ணே சாகு. ஆட்டமாக காட்டுற இவன் எதுக்கு யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறேன்னா, இவனால் ஒழுங்காக ஒரு குட்டி போட முடியாது. அது எப்படி சொல்கிறேன்? ஐயோ, இந்த பச்சை வில்லேஜர்லாம் நைட்டு தூங்காமல் காலையில் படுத்து கிடப்பானுங்க கைஸ். வேஸ்ட்டாக அவனால குட்டி போட முடியாது. அப்புறம் என்ன சொல்கிறது? அப்புறம் அவனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. அவன் வேஸ்ட்டு கைஸ். ஒரு அயன் காலத்தை கூட ஸ்பான் பண்ண மாட்டானுங்க. இப்போ ஒரு 10 வில்லேஜர் இருந்தால் ஒரு அயன் காலம் ஸ்பான் ஆவானுங்களா? அதில் 9 இருக்கும்போது 10வது அந்த பச்சை கலர் இருந்தானா
10 பேர் இருப்பானுங்களாம், அப்போ ஸ்பானே ஆக மாட்டானுங்க கைஸ். ஆனால் நார்மல் வில்லேஜர் 10 பேர் இருந்தாங்கன்னா ஸ்பான் ஆவானுங்க அயன்காலம். அவன் வேஸ்ட்டு, இருக்கிறது வேஸ்ட்டு, இல்லாமல் இருக்கிறது வேஸ்ட்டு கைஸ். அயன்காலன்ற மாதிரி பச்சை வில்லேஜர். அப்புறம் பார்த்து இந்த அயன்காலம் இங்கேயே ஸ்டக்காக இருக்காங்க கைஸ். அப்படியே இவனை போட்டு தள்ளிட்டு எத்தனை இங்கே அயன் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் கைஸ். இப்போ இந்த கோலம் எத்தனை அயன் கொடுப்பான்னு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இதை பார்க்குற முன்னாடி வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 5 அயன் கொடுத்துருக்கான். போடு கைஸ். இதுக்கு தாங்க கைஸ் வில்லேஜுக்கு ஒரு அயன் காலம் இருக்குன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வீட்டு இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கத்துல எல்லாம் சுற்றி பார்ப்போம். இந்த வில்லேஜில் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு இந்த இடத்த அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் போயிட்டுருக்கேங்க கைஸ். இப்போ நம்ம பேஸ் அப்போ தான் கட்ட முடியும். இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சா. இப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் தூரத்தில் தான் போய் கட்டி ஆகணும். இங்கிட்டு போயிட்டே இருந்தால் ஸ்க்ரூஸ் பயம் தான் இருக்குது. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே பிளாக்லாம் ப்ளேஸ் பண்ணி போய் பார்ப்போம். 2 டிஸ்டன்ஸ் கம்மியாக வச்சுருப்பேன் போல கைஸ். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். பார்த்தா இங்கே ஸ்டோனு, அங்கிட்டும் ஸ்டோனு, ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரோஸு, பின்னாடி வில்லேஜ். ஒன்றுமே இல்லை கைஸ், வேஸ்ட்டு கைஸ். இதெல்லாம் என்ன பண்ணுறது? சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். வில்லேஜுக்கு அந்த சைடு இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம் கைஸ். நம்ம இப்போ வில்லேஜுக்கு இந்த சைடு வந்து போய்கிட்டு இருக்கோம். வாங்க போயிட்டு அந்த சைடு ஏதாச்சும் பிளெயின்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். நமக்கு பிளெயின்ஸு தான் கைஸ் முக்கியம். அங்கே தான் பச்சை பசேன்னு இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபாரஸ்ட் இருக்குது. சரி வாங்க நம்ம மேலே போய் பார்த்துடலாம். மேலே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு கைஸ். இந்த பக்கம் எல்லா பக்கமும் ஃபாரஸ்ட்டு தான். சரி வாங்க, எனக்கு இப்போ ஒரு ஐடியா வருது. நம்ம ஒரு வேளை இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா என்ன? எவன் வந்து கேட்பான்? இது நான் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தான். இந்த இடம் ஃபுல்லாக நம்மளே வச்சுக்கலாமா பேசாட்டுக்கு? சொல்லுங்கள் கைஸ். வாங்க நம்மளே வச்சுக்கலாம் இந்த இடத்த ஃபுல்லாக. வாங்க கீழே கொஞ்சம் மரத்தை க்ளீன் பண்ணி நம்ம பெட்டெல்லாம் ரீஸ்பான் செட் பண்ணிவிட்டு இந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி நம்மளே வச்சுக்கலாம் இந்த இடத்த. ஃபஸ்ட்டாக நம்மளோட பேஸில் நம்ம பெட்டை செட் பண்ணி ரீஸ்பான் செட் பண்ணிட்டோங்க கைஸ். அடுத்து என்ன பண்ணணும்? கிராஃப்டிங் டேபிள். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்டுக்கு கலர் கொடுத்துக்கலாம். சிகப்பு கலர் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் சிகப்பு கலர் ஹார்ட்டை போட்டு விட்டு போயிருங்க கமெண்டில். வாங்க சிகப்பு கலர் பெட்டை போட்டு படுத்து தூங்கிடலாம். நம்ம பேஸில் ஃபஸ்ட்டாக நம்ம நைட்டை கழிக்க போகிறோம். கழிச்சதுக்கப்புறம் என்னது? கிராஃப்டிங் டேபிள், செஸ்ட்டு, ஃபர்னன்ஸு எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இதுதான் நம்ம பேஸு. காய்ஸ் அங்கிட்ட கொஞ்சம் குப்பையாக இருக்கிறதுனால தூக்கி இங்கிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லூட்லாம் தூக்கி வைக்க வேண்டியதான். காய்ஸ் ஒரு மேஜிக் பண்ணுவான். இப்போ ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 2000 years later, 6.5 hours later, a few inches later, day 2, day 3, day 4, a few moments later, 1 eternity later. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டேன்னு? பார்த்தேங்க க்ளீன் பண்ண எத்தனை குப்பை வந்துருக்கானே. இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன்னா அவ்வளோதான் காய்ஸ். காய்ஸ் நானும் இது வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். பார்த்தா 32 நிமிஷம் ஆகிருக்குது காய்ஸ். 1/2 மணி நேரம் எவனாச்சும் உட்காந்து வீடியோ போட்டுட்ருப்பானா? வெறும் மரத்தை விட்டுறத. அதனால தாங்க ஸ்கிப் பண்ணி விட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தம் பண்ணி விட்டுருக்கீங்கன்னு. காய்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்மிங் தான் காய்ஸ். அதுக்கு கொஞ்சம் இடத்த மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எங்கே இடம் பண்ண போகிறோன்னு காமிச்சிடுறேன் காய்ஸ். வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் காய்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல வுட்டெல்லாம் மைண்ட் பண்ணோம்ல, அது எவ்வளோ கிடச்சிச்சு உங்களுக்கு தெரியாதுல்ல? பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கிடச்சிருச்சு. அதுவே நம்மளுக்கு பல மாதம் நிற்கும் காய்ஸ். ஓகே வாங்க நான் அந்த ஃபார்மிங் பண்ணுற இடத்த காமிக்கிறேன். அப்புறம் காய்ஸ் நம்மளுக்கு தண்ணி வேணும்னா ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால தான் பக்கத்துலேயே ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸஸ் செஞ்சிடலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்க்கான இடத்த ரெடி பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 4 பிளாக் தள்ளி தண்ணி ஊற்ற போகிறோம். எதுக்குன்னா இந்த தண்ணி வந்து 4 பிளாக் அளவு தான் வரும். இந்த ஈரப்பதம் அப்படின்னு சொல்லலாம். ஈரப்பதம் 4 பிளாக் அளவு வரும் காய்ஸ். அதனால் 4 பிளாக் அளவு விட்டு நம்ம தண்ணி விட்டோம்னா நீட்டாக ஹோவை வச்சு விவசாயம் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி 4 பக்கம் 4 பிளாக் வரணும். ஓகேவா காய்ஸ்?
எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டா மாதிரி விட்டுக்கலாம். அடுத்து பண்ணும்போது 8 பிளாக் தள்ளி விடணும் தண்ணி. ஏன்னா அடுத்து 2வதா தண்ணி ஊற்ற போகிறோம்ல, அதனால. தண்ணியில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எடுத்தாச்சா, இப்போ போய் அங்கே ஊற்றினோம்னா ஊற்றி ஹோவை வச்சு பண்ணி விடணும். இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன், ஒரு பிளாக் எச்சா விட்டேன். இப்போ இங்கே எடுத்து விட்டு இங்கே ஒரு பிளாக் எடுத்து விட்டு இங்கே தண்ணி ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும். இப்போ போய் ஹோவை கிராஃப்ட் பண்ணி ஹோவை வச்சு எல்லாத்தையும் நோண்டி விடணும். இருங்க, வெயிட் பண்ணுங்க வரேன். அப்படியே ஹோவெல்லாம் கிராஃப்ட் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம இன்னும் மைனே போகலையே காய்ஸ். இந்த எபிசோடு இல்லைன்னா அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக மைனிங் போகிறேன் காய்ஸ். பார்த்தா வீடியோ இப்போயே 10 நிமிஷம் பிடிச்சிருச்சு காய்ஸ். அதனால் எனக்கே வேறு சளி பிடிச்சிருக்கு காய்ஸ். வீடியோ 10 நிமிஷம் பிடிச்சனால ஃபார்மிங்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரே அடியாக காமிச்சிடறேன். இருங்க, எப்படியே கஷ்டப்பட்டு ஃபார்மிங்லாம் முடிச்சிட்டேங்க காய்ஸ். இந்த எபிசோடை எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் மைனிங் போயிட்டு அயன் ஃபார்மை கட்டுறோம் காய்ஸ். அப்புறம் எனக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது காய்ஸ், காய்ச்சல் வந்த மாதிரி. சரி காய்ஸ், அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.